நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் நிறைய 3D எஃபெக்ட், நிறைய 3D டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியான சில 3D PSD ஃபைல் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் கொடுக்க போகிற இந்த PSD ஃபைல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லோகோக்கோ இல்லை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கோ ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு 10 PSD ஃபைல் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த 10 PSD ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை லோகோக்கோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த PSD ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வழக்கம் போல் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஜிப் ஃபைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைக்கும் அப்படின்னு. அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போடுற நிறைய வீடியோஸில் வந்து அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். சரி, தேவையில்லை அப்படின்னு. கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அந்த வேலையை நான் செய்கிறேன். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து உண்மையாலுமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அவங்களால வந்து வீடியோ பார்த்தாலும் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இனிஷியலாக வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் தான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது, நிறையா வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது கெயின் கிடைக்கல அப்படின்றதால வீடியோக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டேன். பட் அகைன் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுறதோ இல்லை மறுபடியும் பாஸ்வேர்டு போடுறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்வேர்டு போட்டாலும் அதை வந்து வீடியோ பார்க்காம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆவாங்க. அதை நம்ம தடுக்கவே முடியாது. இதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், பார்க்கலன்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு விட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? பாஸ்வேர்டு இருக்காது. நீங்கள் இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு 10 PSD ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இந்த 10 PSD ஃபைல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3D டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைல், இது அடுத்தது செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், எயித், நைன்த் அண்ட் ஃபைனலி 10th ஒன். ஓகேங்களா? இந்த 10 PSD ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதில் எந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த PSD ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஜஸ்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதே கான்செப்ட் தான் இதுலேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தேவையான அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள், டபுள் கிளிக் அண்டு இட்ஸ் சேஞ்ச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு இல்லைங்களா? இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து தனியாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்டும் அப்ளை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற இம்பேக்ட் ஃபாண்ட்டு தான். ஓகேங்களா? இது எல்லாரோட சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு ஃபாண்ட்டு. அதனால் இந்த ஃபாண்ட் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு BARATHI என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ், ஜஸ்ட் ஒரு சேவ் கொடுத்தோன்னே என்னோட ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து அப்டேட் ஆகுது. எங்கே அப்படின்னா என்னோட மெயின் டாக்குமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போது அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு 3D எஃபெக்ட் வந்து நீங்கள் புதுசாக இன்புட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ரொம்ப டைம் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட் வந்து எனக்கு அப்ளை ஆகிடுச்சு நான் கொடுத்த அந்த புது நேமுக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபோட்டோஷாப்பில் தேவையான ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைலில் அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா?
இது ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு. இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஏதாவது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். மறுபடியும் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே தனியாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டும் அதே இம்பேக்ட் ஃபாண்ட்டு தான், அதனால் பிரச்சனை கிடையாது. THENDRAL என்டர் BARATHI. இப்போ வந்து ஒரு சில நபர்கள் கேட்பாங்க, இதில் வந்து வெறும் இங்கிலீஷ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண முடியுமா, தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்டுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வந்து பெட்டராக வர மாதிரி, இப்போ அது போல்டாக இருக்குன்னா போல்டாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு லீனான ஒரு ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போது தமிழில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒரு PSD ஃபைல் எடுத்துக்கிறேன். ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அதில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். தனியாக ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி உங்களோட சிஸ்டமில் தமிழ் ஃபாண்ட் வந்து இருக்கணும். அந்த தமிழ் ஃபாண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை தமிழுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அழகி அப்படி இல்லைனா கீமன் நிறையா நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி NC ஃபாண்ட் கூட கொடுத்துருக்கேன். NC ஃபாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து தமிழ் வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோலாம் வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து தமிழ் டைப் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து டெக்ஸ்ட் லேயர் வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ட்ராப் டவுன் பண்ணுறேன். ட்ராப் டவுன் பண்ணி NC ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுற தமிழ் ஃபாண்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் NC ஃபாண்ட்டு. அந்த வீடியோ போய்ட்டு பார்த்து அதில் இருக்கிற அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து தமிழ் வந்து டைப் பண்ணுறேன். இதுவே போதும். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர் கொடுத்து அந்த நியூ லேயரில் நான் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே லைட்டாக, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் வரைஞ்சி காமிக்கிறேன். கொடுத்துட்டு Ctrl+S. ஓகேங்களா? ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இந்த கீழே கொடுக்குற இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரஷ் வந்து வேறு மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாலிடாக எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே சாலிடாக இருக்கிறதால ஷேப் வந்து நல்லா இருக்குது. இங்கே சாலிடாக இல்லை, ஒரு மாதிரி சொரன்னு இருக்குது. அதனால் வந்து இந்த எஃபெக்ட் இப்படி வந்து கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரியான வித்தியாசமான சில கண்டென்ட்ஸை உள்ளே அப்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 10 PSD ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வித்தியாசமான எஃபெக்டெல்லாம் இருக்குது. ஒரு PSD ஃபைலையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதில் தேவையான அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு சூப்பரான ஒரு 3D டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 10 PSD ஃபைல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.